கதா காலட்சேபம் செய்வதற்காக வருகிறார். அவரே ஒரு 4-5 ஆண்டுகள் அந்த பணியை செய்கிறார். இவ்வாறாக அங்கு ஸ்ரீ ராமநவமி கொண்டாட்டம் மிகவும் பக்தியுடனும் அன்புடனும் கோலாகலமாக சீரடியில் கொண்டாடுவது ஆரம்பித்தது. இவ்வாறு அன்றிலிருந்து இன்று வரை ஸ்ரீராம ஜன்மோற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அந்த சமயத்தில் சமாதி மந்திரின் பிரதான வாயிலுக்கெதிரே மங்கள வாத்தியங்களின் முழக்கங்களுக்கு நடுவில் சாயி நாமம் வானை பிளக்குமாறு எழுந்து பக்தர்களுடைய மனதில் ஆனந்த அலைகளை எழுப்புகிறது. உருஸ் திருவிழா கொண்டாட்டம் ஆரம்பித்ததைப் போலவே கோபால்குண்ட் அவர்களுக்கு மசூதியை புனருத்தாரணம் செய்து அழகுபடுத்த வேண்டும் என்னும் யோசனையும் மனதில் உதித்தது. மசூதி புனருத்தாரணம் செய்யப்பட வேண்டுமென்று அதையும் தம் கைப்பட செய்ய வேண்டுமென்றும் கோபால்குண்ட் தீர்மானம் செய்தார். வேலைக்கு வேண்டிய கற்களை தயார் செய்தார். ஆனால் கோபால்குண்டுக்கு இந்த சேவையை செய்ய கொடுத்து வைக்கவில்லை என்று தெரிகிறது. பிறகு பாபாவின் விருப்பப்படி இந்த வேலையை செய்து முடிக்க நானா சாஹிப் சாந்தோர்கர் அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. காகா சாஹிப் தீக்ஷிதர் தளம் பரவும் பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் பாபா விரும்பியதாக தெரிகிறது. சிறிது காலம் கழித்து அது அவ்வாறே நடந்தது. முதலில் பக்தர்கள் சோர்ந்து போகும் வரை திரும்ப திரும்ப அனுமதி கேட்டும் பிரயோசனமில்லாமல் போயிற்று. சாயி அனுமதியே கொடுக்கவில்லை. பிறகு மகிழ்சாபதி பரிந்துரை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார். அதன் பிறகே பாபா அனுமதி தந்தார். இரவோடு இரவாக தளம் போடப்பட்டது. அடுத்த நாளிலிருந்தே பாபா ஆசனமாக ஒரு சிறு மெத்தையை உபயோகிக்க ஆரம்பித்தார். 1911ஆம் வருடம் ஒரு சபா மண்டபம் கட்டப்பட்டது. ஆனால் ஓ என்னே அது பகீரத பிரயத்தனம், என்ன உழைப்பு, எத்தனை தொந்தரவுகள்! இது போதாதென்று இவ்வேளை அவர்களை பயத்தால் நடுங்க வைத்தது. எப்படி இருப்பினும் இந்த வேளையும் பக்தர்களின் கடுமையான உழைப்பால் அம்முறையிலேயே அந்த சூழ்நிலையிலே இரவோடு இரவாக முடிக்கப்பட்டது. பெரும் முயற்சி எடுத்து பக்தர்கள் இரவில் இரும்பு தூண்களை நட்டு நிலைப்படுத்துவார்கள். அடுத்த நாள் காலையில் பாபா தூண்களை பிடுங்க முயல்வார். நல்ல சமயமாக பார்த்து பக்தர்கள் மறுபடியும் தூண்களை நிலைநிறுத்துவார்கள். இந்த தொடர் முயற்சிகளே அவர்களை சோர்வடைய செய்தது. எல்லோரும் கீழ்ப்பாய்ச்சியை இழுத்து கட்டிக்கொண்டு இரவை பகலாக்கி அவர்களுடைய இதயத்தில் இருந்த ஒரு பெரும் ஆவலை தீர்த்து கொள்ள கடுமையாக உழைத்தனர். முதலில் இவ்விடம் மசூதிக்கு எதிரில் ஒரு சிறு முற்றம் அடங்கிய திறந்த வெளியாகவே இருந்தது. ஒரு கொட்டகை கட்டுவதற்கு தகுதியான இடம் என்று தீக்ஷிதர் கருதினார்.